நாம ஒரு சட்டத்தை கொண்டு வர்றோம். ஆனா அந்த சட்டத்தை வெறும் வார்த்தைகளா ஒரு டெக்னிக்கல் விஷயமா பார்க்கணுமா, இல்ல அந்த சட்டத்தோட உண்மையான நோக்கம் என்ன, அது யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அணுகணுமான்னு இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான ஆணித்தரமான பதில இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கு. அப்போ வாங்க இந்த கதையை முதல்ல இருந்து பார்க்கும். இதுல சம்பந்தப்பட்ட மனுஷங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாதான் சட்டத்தோட முக்கியத்துவமே நமக்கு வழங்கும். இது ஊர்மிளா தீக்ஷித்துங்கிற ஒரு தாய், அவரோட மகன் சுனில் ஷரண் தீக்ஷித், இவங்களுக்குள்ள நடந்த ஒரு போராட்டம். கதை 1968ல ஆரம்பிக்குது. ஊர்மிளா அவர்கள் ஒரு சொத்தை வாங்குறாங்க. பல வருஷங்கள் போகுது. செப்டம்பர் 7, 2019ல அந்த சொத்தை தன் மகனுக்கு ஒரு அன்பளிப்பு பத்திரம், அதாவது கிஃப்ட் டீட் மூலமா கொடுக்கறாங்க. அந்த பத்திரத்துல மகன் தன்னுடைய தாயை நல்லா கவனிச்சுக்கிறதாகவும் எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றதாகவும் ஒரு வரி இருக்கு. ஒரு நிமிஷம், இங்க ஒரு சின்ன விஷயம். அந்த பத்திரத்துல கவனித்துக் கொள்வார் என்ற நிபந்தனையின் பேரில் அப்படின்னு நேரடியா எழுதல. ஆனா மகன் தாயை கவனித்து வருகிறார், எல்லா வசதிகளையும் செய்து தருகிறார்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனா சட்ட போராட்டத்துல இது ஒரு பெரிய புயலையே கிளப்பிச்சு. ஓ, இதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதே நாள்ல வசன் பத்ரான்னு ஒரு வாக்குறுதி பத்திரமும் கையெழுத்தாயிருக்கு. அதுல மகன் ரொம்ப தெளிவா, நான் என் அம்மாவையும் அப்பாவையும் அவங்க கால வரைக்கும் நல்லபடியா பாத்துப்பேன், ஒருவேளை நான் இதுல தவறினா என் அம்மா இந்த அன்பளிப்பு பத்திரத்தை ரத்து செஞ்சு சொத்தை திரும்ப எடுத்துக்கலான்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கார். இப்போ பாருங்க, சட்டப்படி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அன்பளிப்பு பத்திரமோ இந்த வாக்குறுதி பத்திரமோ ஒரே நாள்ல ஒரே பரிவர்த்தனையோட ஒரு பகுதியா நடந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க சும்மா அந்த சொத்தை கொடுக்கல, நீ என்ன பாத்துக்கணுங்கிற ஒரு கண்டிஷனோட தான் கொடுத்திருக்காங்கன்னு தெளிவா புரியுது. இது ஒரு நிபந்தனையற்ற அன்பளிப்பு இல்ல. ஆனா அந்த வாக்குறுதி காத்துல கரைஞ்சு போச்சு. ஊர்மிளா அம்மா என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, பையன் அவங்கள பாத்துக்கிறத நிறுத்தினது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கிற சொத்தையும் அபகரிக்கிறதுக்காக தன்னையும் தன் கணவரையும் அடிச்சு துன்புறுத்தினான்னு சொல்றாங்க. இதனால நொந்து போன அவங்க டிசம்பர் 24, 2020ல அந்த அன்பளிப்பு பத்திரத்தை ரத்து செஞ்சு தான் சொத்தை தன்னுக்கே திரும்ப கொடுக்க சொல்லி வழக்கு போடுறாங்க. இங்கிருந்துதான் அசல் சட்ட போராட்டமே ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போச்சு. முதல்ல மூத்த குடிமக்கள் சட்டத்துக்காகவே இருக்கிற தீர்ப்பாயமான துணை கோட்ட மாஜிஸ்ட்ரேட், அதாவது SDM கிட்ட போறாங்க. அவர் ஊர்மிளா சொல்றதுல நியாயம் இருக்குன்னு சொல்லி அந்த அன்பளிப்பு பத்திரத்தை ரத்து செஞ்சு உத்தரவு போடுறார். வெற்றி தாய்க்கு. அப்போ மகன் சும்மா இருந்திருக்க மாட்டாரே? கண்டிப்பா இல்ல. அவர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மேல்முறையீடு பண்றார். அங்கேயும் அவருக்கு தோல்விதான். ஆட்சியரும் தாய்க்கு ஆதரவா தீர்ப்பு சொல்றார். 2வது வெற்றி. அதுக்கப்புறம் மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்துல ஒரு தனி நீதிபதி முன்னாடி வழக்கு வருது. அவரும் தீர்ப்பாயம் சொன்னது சரின்னு தீர்ப்பளிக்கிறார். இப்போ தாய்க்கு ஹேட்ரிக் வெற்றி. 3 தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது. இது ஒரு நேரான வழக்கு மாதிரி தெரியுது. அப்படி நாம நினைக்கும் போதுதான் ஒரு பெரிய திருப்பம் வருது. மகன் உயர் நீதிமன்றத்தோட டிவிஷன் பெஞ்ச்க்கு, அதாவது 2 நீதிபதிகள் இருக்கிற அமர்வுக்கு மேல்முறையீடு செய்றா. அந்த டிவிஷன் பெஞ்ச் இதுக்கு முன்னாடி வந்த 3 தீர்ப்பையும் அப்படியே தலைகீழா மாத்திடுச்சு. ஊர்மிளாவுக்கு எதிரா தீர்ப்பு வந்துச்சு. என்னது? ஒரு நிமிஷம், 3 ஸ்தரங்கள்ல ஜெயிச்ச ஒரு வழக்கை எப்படி மாத்த முடியும்? அப்படி என்ன ஒரு காரணத்தை சொன்னாங்க? இது அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். அவங்க சொன்ன காரணம் ரொம்ப டெக்னிக்கலானது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மூத்த குடிமக்கள் சட்டம் பிரிவு 23 பிரகாரம் அன்பளிப்பு பத்திரத்திலேயே பராமரிப்பு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் இந்த சொத்து வழங்கப்படுகிறது என்று தெளிவா வெளிப்படையா எழுதியிருக்கணும். இந்த வழக்குல அந்த மாதிரி நேரடியான நிபந்தனை இல்ல, அதனால இந்த பத்திரத்தை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி மகனுக்கு ஆதரவா தீர்ப்பளிச்சிட்டாங்க. இதுதான் ஊர்மிளாவ உச்ச நீதிமன்றத்தோட கதவை தட்ட வச்சது. கீழ்கோர்ட்ல இவ்ளோ குழப்பம் நடந்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் கையில இந்த கேஸ் வரும்போது அவங்க எதை முக்கியமா பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அன்பளிப்பு பத்திரத்தில் இருந்த வார்த்தைகள் மட்டும்தானா, இல்ல இதை விட வேற ஏதாவது பெரிய கேள்வி இருந்ததா? அருமையான கேள்வி. உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க 2 முக்கியமான கேள்விகள் வழியா அணுகுனாங்க. முதல் கேள்வி,
மூத்த குடிமக்கள் சட்டம் மாதிரி சமூகத்துல நெளிவடைஞ்சவங்களை பாதுகாக்க வர்ற சட்டங்களை, அதாவது நன்மை பயக்கும் சட்டங்களை, அதோட நோக்கத்தை வச்சு தாராளமா பார்க்கணுமா, இல்ல அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சுக்கிட்டு ரொம்ப கண்டிப்பா விதிகளை பின்பற்றணுமா? இரண்டாவது கேள்வி உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த டெக்னிக்கல் பாயிண்ட பற்றியதா? ஆமா. பிரிவு 23 பயன்படுத்தி ஒரு அன்பளிப்பை ரத்து செய்யணும்னா என்ன பார்த்துக்கிட்டாதான் இந்த சொத்துங்கிற நிபந்தனை அந்த பத்திரத்திலேயே அப்பட்டமா எழுதப்பட்டிருக்கணுமா? இல்ல அந்த பரிவர்த்தனை நடந்த சூழ்நிலைகள், சம்பந்தப்பட்ட மற்ற ஆவணங்கள், இதையெல்லாம் வச்சு அப்படி ஒரு நிபந்தனை மறைமுகமா இருந்துச்சுன்னு நாம புரிஞ்சுக்கலாமா? இதுதான் ரெண்டாவது கேள்வி. இந்த நன்மை பயக்கும் சட்டங்கிற வார்த்தை கேட்கவே நல்லா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு அழகான சட்ட கருத்து. ஒரு ஸ்கூல் விளையாட்டு மைதானத்துக்கான விதிகள் மாதிரி யோசிச்சு பாருங்க. கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு ஓடாதேன்னு ஒரு விதி இருக்கலாம். ஆனா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட இருந்து தப்பிக்க ஓடும்போது நாம அவங்கள ஓடுனதுக்காக தண்டிக்க மாட்டோம். நாம அந்த விதியோட நோக்கத்தை பார்ப்போம். நோக்கம் என்ன? பாதுகாப்பு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சட்டங்களும். இதோட நோக்கம் மூத்த குடிமக்களை பாதுகாக்கிறது. அதனால ஒரு சின்ன டெக்னிக்கல் தப்ப காரணம் காட்டி அந்த சட்டத்தோட நோக்கத்தையே நாம தோற்கடிக்க கூடாது. சட்டத்தோட ஆன்மாவை பார்க்கணும், வெறும் எழுத்துக்களை மட்டும் இல்ல. ஓகே, இப்ப புரியுது. உச்சநீதிமன்றம் எப்படி இந்த வாதங்களை உடைச்சி ஒரு தெளிவான தீர்ப்புக்கு வந்தாங்கன்னு கேட்க ரொம்ப ஆவலா இருக்கு. நீதிபதி சஞ்சய் கரோல் தலைமையிலான அமர்வு இது எப்படி கையாண்டது? முதல்ல அவங்க இந்த சட்டம் ஒரு நன்மை பயக்கும் சட்டம் என்பதை ஆணித்தரமா சொன்னாங்க. அதனால இத தாராள மனப்பான்மையோட தான் அணுகணும். டெக்னிக்கல் காரணங்களுக்காக மூத்த குடிமக்களோட கண்ணியமான வாழ்க்கையை நாம பறிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, அது முதல் படி. அடுத்தது ரொம்ப முக்கியம். அவங்க சொன்னாங்க, இந்த சட்டத்தோட பிரிவு 23 மட்டும் தனியா கிள்ளி எடுத்து பார்க்க கூடாது. உயர்நீதிமன்றம் அந்த தப்பதான் செஞ்சது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட வாழ்றதுக்கு உரிமை கொடுத்திருக்கு. அந்த அடிப்படை உரிமையோட வெளிப்பாடாதான் இந்த பிரிவு 23 நம்ம பார்க்கணும். ஒரு பெற்றோர் பிள்ளைகளால கைவிடப்பட்டு அவங்க கொடுத்த சொத்திலேயே அகதி மாதிரி வாழ்றது அந்த கண்ணியமான வாழ்க்கைக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு நிமிஷம், உயர்நீதிமன்றம் சுதேஷ் சிக்காரான்னு ஒரு பழைய வழக்கத்தானே காரணம் காட்டுச்சு. அந்த வழக்கிலையும் இதே மாதிரி தீர்ப்பு வரலையா? அதுதான் மகன் தரப்போட பெரிய ஆயுதமா இருந்திருக்கணும். நல்ல கேள்வி. அதுதான் இந்த வழக்கோட மையப்புள்ளி. உச்சநீதிமன்றம் இந்த 2 வழக்குகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா பிரிச்சு காட்டினாங்க. சுதேஷ் சிக்காரா வழக்குல அந்த அன்பளிப்பு பத்திரத்துல பராமரிப்பு பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. அது ஒரு சுத்தமான நிபந்தனை அற்ற அன்பளிப்பு. ஓ, அப்போ ஊர்மிளா வழக்குல என்ன வித்தியாசம்? இங்கேயும் அன்பளிப்பு பத்திரத்துல நிபந்தனை நேரடியா எழுதலையே. எழுதல. ஆனா அங்கதான் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சது. ஊர்மிளாவின் அன்பளிப்பு பத்திரத்துல மகன் தாயை கவனித்து வருகிறான் ஒரு வரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே நாள்ல கையெழுத்தான அந்த வசன் பத்திராங்கிற வாக்குறுதி பத்திரம், நான் பாத்துப்பேன், இல்லனா சொத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ 2 டாக்குமெண்ட்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கான்னா, நீங்க ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி பார்க்க கூடாது. அந்த பரிவர்த்தனை மொத்தம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கணும். இந்த 2 ஆவணங்களையும் ஒன்னா வச்சு பார்க்கும் பொழுது அந்த அன்பளிப்புக்கு பின்னால பராமரிப்புங்கிற ஒரு நிபந்தனை இருந்தது கிறிஸ்டலா தெளிவா தெரியுது. அந்த நிபந்தனைய மகன் மீறினதால அந்த அன்பளிப்பு மோசடி செஞ்சோ இல்ல வற்புறுத்தியோ வாங்கப்பட்டதா கருதப்படும்னு பிரிவு 23 விளக்கி தீர்ப்பளிச்சாங்க. வாவ்! அப்போ பத்திரத்துல வார்த்தைக்கு வார்த்தை இருக்கான்னு பார்க்காதீங்க, அந்த பரிவர்த்தனையோட உண்மையான நோக்கம் என்னன்னு பாருங்கன்னு ஒரு பெரிய செய்தியை மத்த நீதிமன்றங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மிகச்சரியா. அன்பு பாசம்ங்கிற பேர்ல சொத்தை வாங்கிட்டு அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அடிப்படையா இருக்கிற கடமையை செய்ய தவறும்போது அந்த அன்பளிப்போட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுது. அதனால அது சட்டப்படி செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுல இன்னொரு நடைமுறை சிக்கல் இருக்கு. சரி, தீர்ப்பாயம் பத்திரத்தை ரத்து செஞ்சிடலாம். ஆனா அந்த வீட்லயே இருக்கிற மகனை வெளியே அனுப்ப சொல்லி உத்தரவு போட முடியுமா? இல்லனா பத்திரம் மட்டும் ரத்தாகி அம்மா அதே வீட்ல பையனோட கொடுமையை சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய நிலைமை வருமா? இதுக்கும் உச்சநீதிமன்றம் வனிதா வழக்க மேற்கோள் காட்டி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மூத்த குடிமக்களுக்கு முழுமையான நீதி கிடைக்கணும். வெறும் பத்திரத்தை ரத்து பண்றது மட்டும் முழுமையான நீதி ஆகாது. சொத்தோட உரிமைய முழுசா அவங்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும்.
அதுக்காக தேவைப்பட்டா அந்த வீட்ல இருந்து மகனை வெளியேற்றவும் தீர்ப்பாயத்துக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த தாயால நிம்மதியா கண்ணியமா வாழ முடியும். அப்போ கடைசியா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சோட உத்தரவை தூக்கி எரிஞ்சிட்டு ஊர்மிளா தீக்ஷித் கொடுத்த அந்த அன்பளிப்பு பத்திரம் செல்லாகன்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த வீட்டை திரும்பவும் அந்த அம்மா பேருக்கே மாத்த சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஆமா, இந்த தீர்ப்பு சட்ட வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. இது ஏமாற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான மூத்த குடிமக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. சட்டத்தோட நோக்கத்தை நிலைநாட்டிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. சரி, இந்த ஆழமான அலசல்ல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா மூத்த குடிமக்களுக்கு என்ன நடைமுறை பாடம் இருக்கு? ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தா என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல்ல வாய்மொழி வாக்குறுதிகளை மட்டும் நம்பாதீங்க. இந்த வழக்குல ஊர்மிளா அம்மாவுக்கு நீதி கிடைச்சது. ஆனா அது ஒரு நீண்ட மன உளைச்சல் தந்த போராட்டத்துக்கு அப்புறம்தான். அதனால நீங்க உங்க சொத்தை அன்பளிப்பா கொடுக்கும்போது என்னை என் ஆள் முழுவதும் கவனித்துக் கொள்ளும் நிபந்தனையின் பேரில் இந்த அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. இந்த நிபந்தனையை நிறைவேற்ற தவறினால் இந்த அன்பளிப்பு பத்திரம் தானாகவே ரத்து செய்யப்படும்ங்கிற விஷயத்த அன்பளிப்பு பத்திரத்திலே மிக தெளிவா சந்தேகத்துக்கு இடமில்லாம எழுதுறது ரொம்பவே முக்கியம். அது எதிர்காலத்துல வர்ற பல பிரச்சனைகளை தவிர்க்கும். வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பிலிருந்து என்ன செய்தி இருக்கு? மூத்த குடிமக்கள் சட்டத்தின் கீழ் வாதாடும்போது சட்டத்தோட நோக்கத்தை எப்போவும் முன்னிலைப்படுத்துங்க. வெறும் வார்த்தைகளை விட சட்டத்தோட ஆன்மாதான் முக்கியம்னு எடுத்துறீங்க. இந்த ஊர்மிளா தீக்ஷித் வழக்கு அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு பரிவர்த்தனையோட சூழ்நிலை ஆதாரங்களையும் தொடர்புடைய மற்ற ஆவணங்களையும் நீதிமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு வரது எவ்வளவு முக்கியம்னு இந்த வழக்கு காட்டுது. இறுதியா இந்த தீர்ப்பு மீண்டும் நிரூபிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சட்டம்ங்கிறது வெறும் காகிதத்துல இருக்கிற காய்ந்த விதிகள் இல்ல. அது சமூக நீதியை பாதுகாக்கிற ஒரு உயிருள்ள கருவி. அன்பு பாசங்கிற முகமூடிய அணிஞ்சுகிட்டு வயசான பெற்றோரோட சொத்துக்கள் அபகரிக்க நினைக்கிறவங்களுக்கு எதிரா அது ஒரு சக்தி வாய்ந்த கேடயம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த தீர்ப்பு மூத்த குடிமக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது, இதுல சந்தேகமே இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சொத்து பரிமாற்றங்கள்ல இது ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குமா? ஒரு முறை அன்பளிப்பா கொடுத்த சொத்தை உறவுல சிக்கல் வரும்போது இவ்வளவு சுலபமா திரும்ப பெறலாங்கிற நிலை வந்தா அது குடும்பங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையையும் உறவுகளோட கட்டமைப்பையும் எப்படி பாதிக்க கூடும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.